விஜய் அவர்கள் தலைமையில தாவேக கட்சி பெரும்பான்மையா ஜெயிச்சிருந்தாலும் தேர்தல் முடிவு தெரிஞ்சு 5 நாட்கள் ஆன நிலையில தனக்கு எதிராக பாஜக பல்வேறு சதி திட்டங்கள் செஞ்சிருந்தோம், பதவியேற்க அழைக்காம ஆளுநர் முட்டைக்கட்டை போட்டோம், இப்ப வரையுமே விஜய் அவர்கள் எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்காம, எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம, ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்காம, ஒரு ஆர்ப்பாட்டம் கூட அறிவிக்காம ரொம்பவே அமைதியா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள் இப்போ திமுக மேல பழி போட்டுட்டு இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்படியே 10ஆம் தேதி வரையும் தொடர்ந்த விஜய் அவர்கள் கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பா 100% தமிழகத்துல மறுதேர்தல் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் நிபுணர்கள் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் ஆளுநரை 2 முறை சந்திச்சும் 118 வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய கையெழுத்திட்ட கடிதத்தை கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இதனால விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்ற வரையும் சென்று நிரூபிக்க முடியாம கால அவகாசமும் கிடைக்காம தடுமாறிட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், தனக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சியை விட்டுட்டு திமுக மேல பழி போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வாய்க்கு வந்தபடி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னும், திமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னும், ஆளும் பாஜக கட்சியை பத்தியும் அதிமுக பத்தியும் வாய் கூட திறக்காம முழுக்க முழுக்க திமுக பத்தி மட்டுமே ரொம்பவே தவறா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த கட்சியோட கூட்டணியில இருக்கிறவங்கள தான் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக இப்ப கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தையே இப்ப தமிழக மக்கள் எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. தீய சக்தி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்ப தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதிமுகவை கூப்பிட்டா அதுல பாஜக கூட்டணி இருக்கிறதுனால எல்லாம் தனக்கு எதிராக திரும்பிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் அதிமுக பக்கமே போகாம இருக்காரு. முழுக்க முழுக்க எதிர்த்து பேசிய திமுக கிட்ட தான் இப்போ விஜய் அவர்கள் உதவி நாடி இருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா தாவேக கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக எந்த ஒரு இடையூறும் செய்யாது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு சீக்கிரமா தாவேக ஆட்சி அமைக்க சொல்லி ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா அவருடைய கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. இன்னும் ஒரு படி மேல சென்று தாவேக கட்சி இப்ப ரொம்பவே தடுமாறிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஆளுநர் அவர்களை எந்த விதத்துல டீல் பண்ணா வேலை நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், உடனே ஆட்சி அமைக்க என்னென்ன உடனடி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான ஆலோசனைகளையும் இப்ப தாவேகாவுக்கு வழங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு வழியா காங்கிரஸ் இப்போ தாவேகாவோட இணைஞ்சதுனால விஜய் அவர்களுக்கு இன்னும் 6 சீட்டுகள் தேவைப்படுது. திமுக கூட்டணியில இருக்கிற IUML, விசிக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்த ஒரு கட்சிகளை மட்டும்தான் குறி வச்சு விஜய் அவர்கள் அணுகிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல IUML கட்சி உறுதியா ஆதரவு அளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ விசிக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் இவங்களுக்கு நினைச்சா வாய்ப்பு கொடுக்க முடியும். அவங்களும் திமுக கூட்டணியில ரொம்பவே இணக்கமா இருக்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோன்னு வர முடியாது, பல்வேறு ஆலோசனைகள் செஞ்சதுக்கு பிறகுதான் எங்களால முடிவெடுக்க முடியும் அப்படின்னு இந்த 3 கட்சிகளுமே திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதனால விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரும் அளவுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்ப கடந்த 5 நாட்களா விஜய் அவர்கள் என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம, யார்கிட்ட ஆலோசனை கேட்கறது அப்படிங்கறதும் தெரியாம, தான் என்ன செஞ்சா முதலமைச்சரா ஆக முடியும் அப்படிங்கறதும் தெரியாம மிகப்பெரிய குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருந்துட்டு இருக்காரு. இந்த கூட்டணி கட்சிகள் வராம இருக்கிறதும் விஜய் அவர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவலியாவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் அவர்களை பதவியேற்க அழைக்க வச்சு 15 நாட்கள் கால அவகாசத்தோட சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சா விஜய் அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைச்சு தான் சீக்கிரமா முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் விஜய் அவர்கள் இப்ப வரையுமே வாய் திறக்காம இருந்துட்டு இருக்காரு. ஆளுநர் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம, எதிர்த்து நிக்கிற பாஜக அரசுக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம, இன்னும் வரையும் எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் செய்யாம விஜய் அவர்கள் காலம் கடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. மாற்று அரசியல் கொண்டு வரதா சொல்லிட்டு தான் எதிராக பேசியவங்கள்ட்டயே இப்போ வேட்பாளர்களை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ விஜய் அவர்களுக்கு இதே நிலை நீடிச்சா அடுத்ததா திமுகவை ஆட்சி அழைக்க கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிறதுனால கண்டிப்பா 100% இப்ப மறுதேர்தலுக்கான வாய்ப்பு தான் இப்ப அதிகமா இருக்கு. விஜய் அவர்கள் இப்ப வரையும் வாய் திறக்காம இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.